எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுத்தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 3. முதல் கேள்வி. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகள் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் காவட்பெண்டு. அடுத்து, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து, சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவட்பெண்டு. சங்ககால பெண்பாட் புலவரான காவட்பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 1. அடுத்து, பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது. பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு. அடுத்து, யாண்டு எனும் சொல்லின் பொருள். யாண்டு எனும் சொல்லின் பொருள் எங்கு? யாண்டுளனோ எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. யாண்டு கூட்டல் உளனோ. யாண்டு கூட்டல் உளனோ. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா. வானமாமலை. அடுத்து, பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது வாரணம். வாரணம். பாஞ்சலை வளம் என்ற பாடலில் பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டிடும் முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது மாடி வீடு. மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டு கூட்டல் கதவுகள். தோரண மேடை. தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து, வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள். கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் ஜக்கம்மா தேவி. அடுத்து, தேசியம் காத்த செம்மல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து, வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேகப் பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து, சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908. 1908. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம். ராமநாதபுரம். முத்துராமலிங்க தேவரின் தந்தையார் தாயார் பெயர். தந்தையார் உக்கிரபாண்டிய தேவர், தாயார் இந்திராணி. முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி. முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம்
பசுமலை. 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர். காமராஜர். காமராஜர். 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர் காமராஜர். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரிகட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரிகட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர். திலகர். தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிகா. திருவிகா. வங்கச் சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி. நேதாஜி. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு 1939. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம். முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. சாயல்குடி. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். காமராசர். தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறி புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி. ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. 1937. தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர். தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் வி. கிரி. அடுத்து முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1937, 1946, 1952, 1957, 1962. முதலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. அடுத்தது பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு 1934. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. 1948. அடுத்து மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி
விவசாயிகளின் துயர்துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து 1938ஆம் ஆண்டு மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா. ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20071. 20071. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுவார். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். பிரவண கேசரி என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். இந்து புத்த சமய மேதை முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு 1963. அடுத்து விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர். விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்து விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. 1995. அடுத்த கேள்வி, தமக்கு சொந்தமான 32 சிற்றூர்களில் இருந்த நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்து சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொட்கை. பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொட்கை. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். சுதேசி கப்பலின்
கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர். சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரை. பாண்டித்துரை. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். அடுத்தது, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் திலகர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து சில சமயம் ஜென்ரல் ஸ்டடீஸில் கூட கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்வி. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் பின்ஹே. பின்ஹே. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே. அடுத்து, சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ, கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித் தமிழன்றோ என்று கூறியவர் வ.உ.சி. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித் தமிழன்றோ என்று கூறியவர் வ.உ.சி. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலைய கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் வ.உ.சி. வ.உ.சி. இந்நிலையை. அடுத்து, ஆங்கிலத்தில் ஆளன் என்பவர் எழுதிய நூலை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலத்தில் ஆளன் என்பவர் எழுதிய நூலை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்து, மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார். சிதம்பரனார். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. ரா.பி. சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். ஆற்றங்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. கடற்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. அடுத்து, பொறுத்துக. சிற்றில்னா சிறு வீடு, பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு, கல் அலை கட்குகை, எங்கே யாண்டு, சூரன் வீரன், ஜாஸ்தி மிகுதி, பொக்கிசம் செல்வம், விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, கமுகு பாக்கு, பரி குதிரை, சிங்காரம் அழகு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.